ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து உருட்டி ஊற வச்சுக்கோங்க. முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, வடகம், சுண்ட வத்தல் எது வேணால் போட்டு நம்ம வைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம தயாராக எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை வானிலையில் ஏற்றி காய்கள் அல்லது வத்தல் மூழ்கும் அளவுக்கு நல்லெண்ணெய், அதான் நல்லெண்ணெய் சுவை அதிகரிக்கும். பிறகு எண்ணெய்களிலும் அது செய்யலாம், வேறு கடலை எண்ணெயிலையும் பண்ணலாம், ஆனால் நல்லெண்ணெயில் சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு அதில் காய்கள் அல்லது வத்தலை போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. அப்படியே அதில் தேவையான அளவு சாம்பார் பொடி 2 நிமிடங்கள் வரை நுரை வரும் வரை நல்லா பொரிய விடணும். அதுக்கப்புறம் அதில் ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றி தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து 1க்கு பாதியான அளவுக்கு நல்லா கொதித்து சுருங்கும் போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு இறக்கி வச்சோன்னா சுவையான வத்தல் குழம்பு ரெடி. இதில் நீங்கள் சுண்டைக்காய் வத்தல் போடலாம், வெண்டைக்காய் போடலாம், கொத்தவரங்காய் போடலாம், கத்தரிக்காய் போடலாம். எது போட்டாலும் சுவையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.